I am P. Gayatri, Assistant Professor, Department of Commerce, KCS Kasinagar College of Arts and Science. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா calculate gross profit and cost of goods sold அண்ட் இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் தான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இங்கே நெட் சேல்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பட் கிராஸ் ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25% ஆன் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம 25% கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 25 டிவைடட் பை 100 போட்டு கண்டுபிடிப்போம். ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 25% ஆன் காஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பென் வந்து தயாரிக்க போறேன் அப்படின்னா அதோட A to Z காஸ்ட் இருக்கும் இல்லையா, அது கூட நான் 25% சேர்த்தாதான் வந்து என்னுடைய கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா calculation of gross profitக்கு வந்து இப்போ சேல்ஸ்ல 25% பார்க்க போறோம். அப்போ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 lakh into 25 divided by 125. ஏன் இங்க வந்து நம்ம 125 போடுறோம் அப்படின்னா 25% on காஸ்ட்னு சொன்னதுனால 100, இப்போ நான் 100 தான் என்னுடைய காஸ்ட் அப்படின்னா 100 rupees பிளஸ் என்னுடைய 25%. ஓகேவா? அப்போ இந்த 100 plus 25 சேர்த்தா 125 வருதா, அதனால நம்ம என்ன பண்றோம்னா 25 divided by 125 போடுறோம். அப்போ நமக்கு வர ஆன்சர் வந்து 80,000. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். ஓகேயா? நெக்ஸ்ட் calculation of cost of goods sold கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆல்ரெடி செட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா நெட் சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ நெட் சேல்ஸ் வந்து 4 lakhs ஆயிடுச்சு அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ இப்போ இந்த 4 lakhலேருந்து 80,000 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3,20,000. இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படின்னு ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்போ மொத்தமா என்னோட சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakh. இந்த 4 lakhன்றது வந்து எதோட இன்க்ளூசிவ்னா என்னோட ப்ராஃபிட்டோட இன்க்ளூசிவ். ஓகேவா? இப்போ எனக்கு ப்ராஃபிட்லாம் வேணாம், எனக்கு நான் என்னோட கூட்ஸுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சேல்ஸ்ல இருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்க ப்ராஃபிட் எவ்வளோ 80,000. கரெக்டா? அப்போ நம்ம சேல்ஸ்ல இருந்து 80,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரது வந்து 3,20,000. ஸோ இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. Continue in next video.